அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்க தூய்மையில் ஆரோக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அங்க தூய்மையை முழுமையாக செய்தமையால் மறுமை நாளில் பிரதான உறுப்புகள் பிரகாசிப்போராயிருப்பீர்கள். எனவே உங்களில் யாருக்கு முடியுமோ அவர் தம் பிரதான உறுப்புகளை எல்லைக்கு மேல் அதிகமாக கழுவிக்கொள்ளட்டும். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு صحيح مسلم என்ற நூலிலே 414 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளில் அந்த வணக்க வழிபாடுகள் அங்கீகாரம் பெறுவதற்கு அங்க தூய்மை என்கின்ற ஒரு சுத்தம் மிக முக்கியமாக விதியாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அங்க தூய்மையின் போது மனித உடலில் இருக்கக்கூடிய சில உறுப்புகள் கழுவப்படுகின்றது, சில உறுப்புகள் தண்ணீரால் தடவப்படுகின்றது. இதன் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் என்ன என்று ஆய்வு செய்த போது தண்ணீர் பெரும்பாலான பொருட்களை கரைக்கக்கூடிய தன்மையுடையதனால் அதை உலகளாவிய கரைப்பான் என்று சொல்வார்கள். மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய தோலில் கோடிக்கணக்கான வியர்வை சுரப்பிகள் இருக்கின்றன. அவை நாளொன்றுக்கு பல குவாட் அளவு வியர்வையை வெளியேற்றுகின்றது. உள்ளங்கை, உள்ளங்கால், முகம், கழுத்து இவைகளின் மூலமாக வியர்வை சுரப்பிகள் அதிகமாக இருக்கின்றது. அங்க தூய்மை செய்கின்ற போது இந்த பகுதிகள் சுத்தமாக்கப்படுகின்ற போது, கழுவப்படுகின்ற போது, தண்ணீரால் தடவப்படுகின்ற போது மூடி கிடக்கக்கூடிய வியர்வை சுரப்பி துவாரங்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. மனிதனுடைய உடலில் தோலில் படிகின்ற உப்பு, சோடியம் குளோரைடு மற்றும் உடலில் இருக்கக்கூடிய விஷ பொருட்கள் அங்க தூய்மையின் மூலமாக கழுவப்படுகின்றன. இதன் காரணமாக தசைகளில் இரத்த ஓட்டம் அதிகரித்து மனிதனுக்கு வரக்கூடிய தேவையில்லாத டென்ஷனை குறைக்கக்கூடிய தன்மை இந்த அங்க தூய்மையிலே அமைய பெற்றிருக்கின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் மனித தசைகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவு, லாக்டிக் அமிலம், லாக்டிக் ஆசிட் அங்க தூய்மை செய்வதன் மூலமாக வெளியேற்றப்பட்டு விடுகின்றது. அங்க தூய்மை மனிதனுடைய இரத்த ஓட்டத்தை செம்மைப்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் தோலின் மீது கழுவப்படுகின்ற தண்ணீர் இரத்த குழாய்களை சுருங்க செய்து இரத்தத்தை வேகமாக உள் உறுப்புகளுக்கு தள்ளிவிடுகின்ற அளவுக்கு ஆற்றல் மிக்கதாக செயல்படுகின்றது. பின்பு பழையபடி இரத்தம் தோலுக்கு வந்தடைகின்றது. இத்தகைய ஒரு மாற்றத்தை ஒரு மனிதர் தன்னுடைய உறுப்புகளை கழுகுவதன் மூலமாக, இஸ்லாமிய சமய கோட்பாட்டின்படி அங்க தூய்மை செய்வதன் மூலமாக ஒருவர் பெற்றுக்கொள்கின்றார். இதன் மூலமாக அவருடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒன்றாக உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் இந்த அங்க தூய்மையின் மூலமாக இந்த உலகத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கு அப்பாற்பட்டு நாளை மறுமை நாளிலே, இஸ்லாமிய நம்பிக்கைப்படி நாளை மறுமை நாளிலே அங்க தூய்மைக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட அந்த உறுப்புகள், அதாவது அங்க தூய்மையின் போது கழுவப்பட்ட அந்த உறுப்புகள் பிரகாசத்தை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு ஜொலிக்கும் என்பதாக இந்த நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய அங்க தூய்மையின் மூலமாக ஆரோக்கியத்தையும் ஆன்மீக பலத்தையும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.